பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான். நமச்சிவாயம். வணக்கம். ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க போகிறோம். பொதுவாக சிவன் அடியார்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிடணும். சிவன் அருள் செல்வர்களை தெரிஞ்சுக்கிடணும். நாயன்மார்களை தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னு சொன்னா, எம்பெருமானுக்கு யாரெல்லாம் எம்பெருமானிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களோ, அவனுக்கு பணிவிடை செய்கிறார்களோ, பூஜை செய்கிறார்களோ, அதை விட இறைவனுடைய அடியவர்களுக்கு யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ, அந்த அடியவர்களிடத்துல யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறார்களோ, பணிவிடை செய்கிறாங்களோ, அவங்கள்தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலதான் தனி கருணை வைக்கிறான் இறைவன். அவங்கள தனியாவே ஆட்கொள்கிறான். அவங்களுக்கு வாழ்க்கையில கேட்கறதெல்லாம் கொடுக்கிறான். அதுதான் இறைவனுடைய ஒரு கருணை. அடியவர்களை நிந்திக்க கூடாது, அடியவர்களை கேலி பண்ணக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. இதை கதையில நீங்க போக போக நீங்க பார்ப்பீங்க. அதெல்லாம் இந்த கதையிலேயே வரும். இப்போ கைலாயம், அங்கதான் இந்த காட்சி தொடங்குது. கைலாயத்துல சிவபெருமான் இடதுபுறத்துல உமா பிராட்டியார் இருக்கிறாங்க, முன்னே சிவகணங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த சிவகணங்கள் கேட்கிறாங்க இறைவன்கிட்ட, பரம்பொருளே, எங்களுக்கெல்லாம் இந்த ஆகமத்தினுடைய பொருளை எங்களுக்கு உபதேசிச்சு அருளணுமப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றேன், ஆனா நான் இங்கே இல்லை, நீங்க எல்லாரும் போய் பூலோகத்துல உத்தரகோச மங்கை அப்படின்னு ஒரு தலம் இருக்குது, அந்த தலத்துல போய் நீங்க காத்துக்கிட்டு இருங்க, நான் அங்க உங்களுக்கு ஆகமத்தின் பொருளை விளக்குகிறேன்னு சொல்லிட்டார். இது ஆண்டவன் போடக்கூடிய ஒரு கோலத்துக்கு முதல் புள்ளி. இந்த பெண்கள்லாம் கோலம் போடும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, புள்ளி புள்ளியா வைப்பாங்க. நம்ம அதை பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. கடைசி அந்த கோலத்துல அந்த புள்ளியெல்லாம் இணைச்சு வளைச்சு நெளிச்செல்லாம் அந்த கோடுகளை போட்டு கடைசியா முடிக்கும் போது அந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும், தெளிவா இருக்கும், அழகா இருக்கும். அவங்க அழகா போட்டிருந்தாங்கன்னா அழகா இருக்கும். பொதுவாகவே கோலம் அழகுதான். அதே மாதிரி இறைவன் சில விஷயங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி அதை நிறைவு செய்கின்ற பொழுதுதான் நமக்கு தெரியும் இறைவன் எதற்காக இத்தனை காரியங்களையும் செய்கிறான் அப்படிங்கிறது அப்பதான் புரியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயலையும் தனித்தனியா பார்த்தீங்கன்னா நமக்கு புரியவே செய்யாது. அதே மாதிரி இங்க முதல் புள்ளியை எடுத்து வச்சுட்டா புத்திரகோச மங்கையில் அங்க சிவகணங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் வர்றாரு, ஒரு அந்தனர் வடிவில் இருந்து அவங்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படி உபதேசம் செய்யும்போது இறைவனுடைய திருவுள்ளத்தை பாருங்க. அங்க அவங்க வானத்துல இந்திரன் வர்றான். அந்த இந்திரன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலெல்லாம் மேலே எல்லாம் தங்க நகைகளை போட்டுட்டு வைரம் வெள்ளி எல்லாம் கோமேதகம் மரகத கற்கள் எல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரம் பண்ணி வர்றான். அவனுடைய நோக்கமே இந்த சிவகணங்களை இறைவனுடைய உபதேசத்திலிருந்து தன் பக்கமாக திருப்ப வேண்டும்னு வர்றான். இது அவனுக்கு ஆண்டவனால் இடப்பட்ட கட்டளை. வர்றா, எந்த சிவகணநாதர்களும் திரும்பி பார்க்கல, எல்லாரும் லயிச்சு போயிருக்காங்க இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆகம பொருள் அந்த உபதேசத்துல. ஆனால் ஒரு சிவகணநாதர் மட்டும் அந்த இந்திரனை பார்த்து ஒரு வினாடி சபலப்பட்டு விடுகிறார். அதை பார்த்த உடனே முக்கண்ணன் சிவபெருமான் நினைக்கிறார், அவருக்கு ஆக வேண்டிய வேலை வந்துடுச்சு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சிரிக்கிறார். சிவகணநாதரே, உங்களுக்கு அந்த பொண்ணு பொருள் மணி எல்லாம் மேலேயும் ஆசை வந்துருச்சு, அதனால பூலோகத்துக்கு போய் அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாங்க அப்படி சொல்றாரு. ஒரு மனுஷனா பிறந்து அங்க போய் அனுபவிச்சுட்டு வாங்கன்றார். சிவகணநாதர் அப்படியே பதறி போறாரு, உடம்பெல்லாம் பதறுது. இறைவனே என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேணுமா? நான் பூலோகத்துல போய் பிறந்தேன்னா திருப்பி எப்படி இங்க வர்றது அப்படின்னு கேட்கிறார். அப்போ சிவபெருமான் சொல்றாரு, மனிதனாக பிறந்தாலும் உனக்கு என்னுடைய நினைவு எப்பொழுதும் உன்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நானே உன்னை ஆட்கொள்வேன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சிவகணநாதர் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறார். இங்க மதுரையில என்ன நடக்குதுன்னா,
அரிமர்தன பாண்டியன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வர்றான். இந்த அரிமர்தன பாண்டியன் மிகவும் சிறந்த சிவபக்தன், சிவசீலன், நல்ல ஒழுக்கம் உடையவன், தன்னுடைய குடிமக்களிடத்திலே மாறாத அன்பை செலுத்துபவன். அதே மாதிரி இறைவனிடத்திலும் மதுரை சொக்கநாத பெருமானிடத்துல அவனுக்கு அவ்வளவு அன்பு. சொக்கநாத பெருமானையும் மீனாட்சியையும் அவன் இரு கண்களாகவே பார்த்து வர்றான். கோயிலுக்கு தினம் போறான், சிவ பூஜை செய்யக்கூடிய ஒரு சிறந்த சிவபக்தன். அவனுடைய வாழ்க்கையும் விளையாட போறார். இப்போ இறைவன் என்ன செஞ்சிட்டாருன்னா சிவகணநாதரை சொல்லிட்டாரு. இப்போ இந்த அரிமர்தன பாண்டியனுடைய ராஜ்யத்துல பக்கத்துல, மதுரைக்கு பக்கத்துல ஒரு 10 அல்லது 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு திருவாத ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. நான் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். அங்க போவேன். அங்க திருவாத ஊர்ல சம்புபாதாசிரியர் அப்படின்னு ஒருத்தரும், சிவஞானவதியார் அப்படின்னு ஒரு பெண்மணி, அவங்க தம்பதிகளா இருக்கிறாங்க. இவர்களுக்கு குழந்தை இல்லை, நல்ல சிவபக்தர்கள், குழந்தை இல்லை, இறைவன்ட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இறைவனுடைய திருவுள்ளத்தின்படி இந்த சிவகணநாதர் அவர்களுக்கு ஆண் மகவாக பிறக்கிறார். ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வயசுலயே நல்லா படிக்கிறாப்புல. அவருக்கு வாத ஊரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சின்ன வயசுல நிறைய கல்வி, கேள்வி, ஞானங்கள் எல்லாமே அவருக்கு இயல்பாகவே கை வரப்படுது. நிறைய விஷயங்களை கத்துக்கிறார். நிறைய ஊர்ல இருக்கவங்க சொல்றாங்க, பெரிய அறிவாளியா இருக்காருப்பா இந்த இள வயசுலேயே அப்படின்னு சொல்றாங்க. இதை மன்னன் கேள்விப்படுறான். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளி நமக்கு அமைச்சராக இருந்தால் நமக்கு இந்த அரசு பணிகளில் எல்லா பணிகளும் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு அவரை வர சொல்லி தன்னுடைய அரச சபையில அவரை ஒரு அமைச்சராக்குகிறார். இவரும் திருவாத ஊரரும் நல்ல பணிகளை செவ்வனை செஞ்சு முடிக்கிறார். இறைவனுக்கும் சந்தோஷமா இருக்குது, மன்னனுக்கும் சந்தோஷமா இருக்குது, நாட்டு மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இது இப்போ இவருக்கு இவர் திருவாத ஊரருக்கு மன்னன் என்ன செய்யறான்னு அவரை தலைமை அமைச்சராக்கி அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுக்குறார். இவர் முந்தைய கேள்விப்பட்டது மாதிரி அந்த கேட்டுட்டு வந்தார் இல்லையா, அந்த வரம் இருக்கப்போது இவர் அமைச்சராக்கும் போது இவருக்கு பொன், பொருள், மணி, செல்வம் எல்லாம் குமிஞ்சு கிடக்குது, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே இவருக்கு கிடைச்சிருச்சு. ஆனாலும் இவருக்கு அந்த மனசுல ஏதோ ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு தெளிவில்லாத நிலையிலேயே மாணிக்கவாசகர் திருவாத ஊரர், மாணிக்கவாசகர் பேர் பின்னாடி தான் வருது, திருவாத ஊரர் கழிக்கிறார். ஒரு உள்ளம் குழம்பிய நிலையிலேயே கழிக்கிறார். இறைவனை வணங்குறார், எப்பவுமே சிவன் கோயிலுக்கு போறாரு, வணங்குறார், எல்லாம் செய்கிறார். இப்படி இருக்கும்போது அந்த மன்னனுடைய குதிரைப்படை ஆட்கள் வர்றாங்க. மன்னன்ட்ட சொல்றாங்க, மன்னா நம்முடைய குதிரைப்படைக்கூடிய குதிரைகள் எல்லாமே வயசாயிடுச்சு, நோய்வாய்ப்பட்டு நிறைய இறந்து போச்சு, அதை ஒரு புதுப்பிக்கணும், நிறைய குதிரைகள் வாங்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்றாங்க. மன்னன் சொல்றான், அறிவுள்ள அமைச்சர் இருக்கிறார், திறமைசாலி இவர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, திருவாத ஊரரை நீங்க என்ன செய்றீங்க, நம்முடைய கருவூலத்திலிருந்து உங்களுக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கிட்டு நீங்க போய் துறைமுக பட்டணத்துக்கு போய் நல்ல குதிரைகளா, ஜாதி குதிரைகளா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இறைவன் வைக்கிற 2வது கோலப்புள்ளி இது. திருவாதவரும் சரின்னு சொல்லிட்டு பொன் பொருள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சிவிகையில பயணம் செய்கிறார். அந்த பயணத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் என்ன செய்யறாரு, அந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னால நேர போய் சொக்கநாத பெருமாட்டம் வேண்டிக்கிறார், மீனாட்சி அம்மையை தரிசிக்கிறார். சொக்கநாத பெருமானே, நான் குதிரை வாங்க போறேன், என் கூடவே துணையாக இருக்கணும்ப்பா. இதுதான் நமக்கு இதுல இருந்து நமக்கு படிச்சுக்கிற பாடம். சின்ன சின்ன விஷயங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய போகிறோமோ அல்லது ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறோம்னா உடனே போய் இறைவனோட கோயிலில் போய் நின்று இறைவன்கிட்ட சொல்லி வரணும். இறைவன் பெர்மிஷன் கேட்குறீங்களா இல்லையா, செல்லணும். ஐயா என் கூட வாயா, கருணை கடலே என் கூட வா, நான் என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண போறேன், நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குப்பா, என் கூட துணைக்கு வா, இப்படி எல்லாம் வேண்டிக்கிறேன். நம்ம பாட்டுக்கு போறது நடக்கிறது அப்படின்னா இறைவனை மறந்து விடுகிறோம். முக்கியமான கட்டத்தில் வாழ்க்கையில இறைவனை மறந்துடும். அதை இங்க நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். இவர் நேர போய் மதுரையில போய் சொக்கநாத பெருமானை வணங்கிட்டு கிளம்புறார். போறார், ஊர் ஊரா போறாரு, மடியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் எல்லாம் தரிசனம் பண்றாரு. கடைசியா திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊருக்கு வர்றாரு. இந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆவுடையார் கோயில் அதுக்கு பேரு.
அந்த கோயில் வருது, அந்த ஊர் வருது. அந்த ஊர் எல்லைக்கு வந்த உடனே இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னன்னு தெரியல. எது வரைக்கும் அவர் மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. இப்ப ஏதோ ஒரு மகிழ்ச்சி வருது. இறங்குறார், சிவியை விட்டு இறங்குறார். நேரா பாக்குறாரு, அங்க ஒரு கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு. நேரா உள்ள போறாரு. போற வழியிலேயே அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிருகு தீர்த்தம், அதுக்கு பேரு பிருகு தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு நேரா உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்றார். அந்த சுவாமிக்கு பேரு ஆளுடைய நாயகர். அவர்கிட்ட சாமி கும்பிடுறார், வேண்டிக்கிறார், பா என் கூட நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு சின்ன சம்பவம். கோயிலை முடிச்சு சாமி கும்பிட்ட பிறகு அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வரணும். இது நம்ம நிறைய பேர் செய்யறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த பிரகாரத்தை சுற்றி வரணும். திருவாத அந்த பிரகாரத்தை சுற்றி வருகிறார். அங்க வரும்போது ஒரு குருந்த மரம் இருக்கு. அந்த குருந்த மரத்து அடியில ஒரு வேதியராக, வயதான அந்தணராக ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு சுற்றி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சீடர்கள் இருக்கிறாங்க. அவர் ஏதோ உபதேசம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. மாணிக்க வாசகர் அதை பார்க்கிறார். அப்போ அவருக்கு ஒரு பொறி தட்டுது. இதே மாதிரி ஒரு காட்சி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கிறோமே, யாருக்கிட்டையும் நம்ம உட்காந்து உபதேசம் கேட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி. இந்த சினிமாலெல்லாம் ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவருக்கு மின்னல் மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மனசுல, ஒரு கீற்று, ஒளிக்கீற்று, சிந்தனை கீற்று பறக்குது. அது பார்க்கிறார். அப்போ அங்க வந்திருக்கக்கூடியது இறைவன் எம்பெருமான் ஒரு வயதான வேதியராக, ஞான குருவாக வந்து உட்கார்ந்துருக்கார். மாணிக்கவாசகர் அவரை பார்க்கிறாரு. அந்த ஞான குருவான இறைவன் மாணிக்கவாசகரை பார்க்கிறார். அவருடைய பார்வையிலேயே இவரை ஆட்கொண்டு விட்டார். முதல் விஷயம் முடிஞ்சது. இப்போ இவர் அவர்கிட்ட கீழே தரையில விழுந்து, சாஷ்டாகமா விழுந்து வணங்கி, எனக்கு நீங்க தான் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். என்னன்னே அவருக்கு தெரியல. மனசுல அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்குது, உவகை, இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கங்க. சொல்ல முடியாத, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. அவர் அப்படியே வணங்குறாரு. முதல்ல பார்வையாலேயே ஆட்கொண்டு விட்டார். அப்புறம் மௌன மொழியிலேயே திருவாத ஊரருக்கு உபதேசத்தையும் செஞ்சிட்டார். மூணாவது, இவர் கால் அடியில விழுந்து வணங்குறாரு இல்லையா, அந்த இறைவனுடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்கும் போது பிரம்மனும் திருமாலும் காண முடியாத அந்த திருவடிகள், திருமுடி ரெண்டுமே அவங்க தேடி பார்த்து எங்களால பார்க்க முடியலே சொன்ன அந்த பெருமை மிக்க திருவடிகளை மாணிக்கவாசகருடைய தலையில வச்சு திருவடி தீட்சையும் கொடுத்துட்டார். மூணாவது விஷயம், இந்த திருவடி தீட்சை பெற்றதை மாணிக்கவாசகர் தன்னுடைய பாடல்ல வரும்போது பின்னாடி பாடுறார். என்னையும் ஒருவனாக்கி இரு கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. என்னையும் ஒருவனாக்கி இரு கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றின்னு பாடுறார். அதுக்கப்புறம் இறைவன் தன்னுடைய திருக்கரங்களாலே மாணிக்கவாசகருடைய தோளை பிடிச்சு திருப்பி அவர் காதை தன் வாய்கிட்ட கொண்டு வந்து சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்றாரு. அதனுடைய பொருளையும் உபதேசம் செய்கிறார். சிவாய நம அந்த மந்திரத்தை சொன்ன உடனே மாணிக்கவாசகருக்கு இந்த நிலை எல்லாமே மறந்துருது. இந்த சம்பவத்தையும் மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவாசகத்திலே பின்னாடி பாடுறார். என்னமா பாடுறார் பாருங்க. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்று. நானேயோ தவம் செய்தேன், நானா தவம் பண்ணேன், சிவாய நம என பெற்று. தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே அப்படின்னு பாடுறார். பின்னாடி பாடுறார். இதையும் நினைவு வச்சு பாடுறார். அப்படி அவருக்கு 4 விஷயங்களை இறைவன் செய்கிறார். ஒன்னா பார்வையாலேயே ஆட்கொண்டு விட்டார், மௌன உபதேசம் செஞ்சுட்டார், திருவடி தீட்சை கொடுத்துட்டார், சிவாய நம்ம மந்திரத்தையும் அவர் காதல ஓதி முடிச்சுட்டார், பொருளை சொல்லிட்டார். இப்போ இருந்து மாணிக்கவாசகர் அதையும் சொல்றாரு. இறைவன் சொல்றாரு, நீ நல்ல சிவநேசன், இறைவன் மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை. இறைவன் தன்னை இறைவனா காட்டி கேட்டல சொல்றார். நீ நல்ல இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதை உன்னால பார்க்க முடிஞ்சது. இங்க இருக்கிற மற்ற மனிதர்கள் இருக்கிறாங்களே, இவங்களுடைய ஊனக்கண்களுக்கு நான் தெரிய மாட்டேன், நான் தெரிவதில்லை
ஆனால் உனக்கு நான் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீ இறைவனை பற்றி மாணிக்கம் போன்ற சொற்களை தேர்ந்தெடுத்து பல பாடல்களை பாடப்போகிறார். அதனால உனக்கு நான் மாணிக்க வாசகன் பேர் வைக்கிறேன்னு சொல்றார். இங்கதான் திருவாதவூரர் மாணிக்க வாசகர் ஆகிறார். இப்போ சொல்றாரு, இவர் உலகாங்கிதம் அடைஞ்சிட்டார். ஆனா மாணிக்க வாசகர் இன்னும் தெரியல, அங்க வந்து இருக்கிறது இறைவன்னு தெரியல. ஒரு தவநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தவசீலர், ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு நல்லாசிரியர் அப்படிதான் நினைக்கிறார். விழுந்து வணங்குறார், எந்திச்சு பார்க்கிறார், யாரும் இல்லை. அங்கே இறைவன் மறைஞ்சிட்டார். அவருடைய சிவகணங்களாக அந்த இருந்த அந்த மாணாக்கர்கள், மாணவர்கள், சீடர்கள் அவர்களும் மறைஞ்சிட்டாங்க. இப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, வந்தது சிவபெருமான். ஐயையோ, விட்டுட்டேனே, இறைவனை விட்டுட்டேனே, உலகம் பூராம் தேடினாலும் கிடைக்காத அந்த சிவபரம்பொருள் என் முன்னாடி வந்து உட்கார்ந்து விட்டுட்டேனே, கை விட்டுட்டேனே வா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறார். அங்க அழ ஆரம்பிக்கிற மாணிக்க வாசகர் கடைசி வரைக்கும் அழுகிறாருங்க. அதுதான் திருவாசகம். இந்த திருவாசகத்தை வாங்குறதுக்கு தான் இறைவன் இன்னும் திருவிளையாடல்களை செய்கிறார். இந்த மாணிக்கம் போன்ற திருவிளையாடல் சொல்ற சொற்களை வச்சு சொல்லக்கூடிய சொன்ன அந்த திருவாசகம், அந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகரிடம் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசையினாலதான் பல திருவிளையாடல்களை செய்கிறார். 64 திருவிளையாடல்களை புரிந்த இறைவன் 2 திருவிளையாடல்களை மாணிக்க வாசகருக்காகவே அருளி செய்கிறார். அது பார்க்கலாம். அப்போ இவர் சிவசிந்தனையிலே இருக்கிறார். தான் என்ன காரணத்துக்காக வந்தோம் அப்படிங்கிற மறந்துட்டார். குதிரையை மறந்துட்டார், பொண்ணை மறந்துட்டார், மண்ணனை மறந்துட்டார், இந்த மண்ணை மறந்துட்டார். சிவசிந்தனை. தான் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்த பொண்ணை எல்லாம் எடுத்து அந்த ஆவுடையார் கோயில்ல ஒரு பெரிய கோயில் கட்டுறாரு, நிர்மாணிக்கிறாரு. இருக்கிற சிவனடியார்களுக்கு எல்லாம் அன்னதானம் செய்கிறாரு. சிவ கைங்கரியங்களிலே ஈடுபடுத்திக் கொள்கிறார் தன்னை. அப்படி இருக்கிறார், அந்த நிலையில இருக்கிறார். இந்த ஆவுடையார் கோயிலுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிற்பிகள் எல்லாம் வேற கோயில்களை கட்டுகிறாங்க அப்படி சொன்னா அவங்க எழுதி கொடுக்கும்போது, அந்த ஒப்பந்தத்தில் எழுதும்போது, ஆவுடையார் கோயில் திருப்பணி நீங்களாக மற்ற கோயில்களில் உள்ளதை போல நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு தான் அந்த எழுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவாங்க சிற்பிகள் எல்லாம். ஏன்னா ஆவுடையார் கோயிலுக்கு அவ்வளவு மதிப்பு. சரி, இப்போ இவர் இருக்கிறாரு, இறை சிந்தனையிலே கழிக்கிறாரு. பரிவாரங்கள் கூட வந்தவங்க இல்லையா, அவங்களெல்லாம் நீங்க நாட்டுக்கு போயிருங்க, மண்ணிட்ட போங்க, குதிரை வாங்கிட்டா வந்துடுவேன் அப்படி சொல்றாரு. இங்கேயே இருக்கிறார். இவங்கெல்லாம் அங்க போயிட்டாங்க, மண்ணிட்ட போயிட்டாங்க. நாட்கள் உருண்டு உருண்டு ஓடுகின்றன. மன்னன் பார்த்தான், குதிரையை வர காணோம், மாணிக்கவாசரையும் ஆளை காணோம். என்னாச்சு, வர சொல்லுங்கன்னு சொல்லி ஓலை அனுப்புறாங்க. இப்போ மாணிக்கவாசர்கிட்ட ஓலை வருது மன்னன்ட்டு இருந்து. இப்பத்தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிந்தனை வருது. நாம எதுக்காக வந்தோம், குதிரை வாங்க வந்தோம், மண்ணுடைய பொண்ணும் பொருளும் எடுத்து செலவழிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பெரிய பொண்ணும் பொருளும் சொந்தக்காரங்களை போய் கேட்டா கொடுத்துருவாங்களா? அவருக்கு இருக்க ஒரே சொந்தக்காரர் யாரு? இறைவன் தான். அந்த ஆளுடைய நாயகர் தான். நேரம் கோயிலுக்கு உள்ள போறார். நான் என்னப்பா செய்யறது, நீ என்ன இப்படி செய்ய சொன்னே செஞ்சுட்டேன், இப்ப நான் என்ன செய்யறது? இதுதான் சிவனடியார்களுடைய ஒரு நல்ல பண்பு. செய்ய சொன்னா செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு நான் என்ன செய்யணும் நீ சொல்லுன்னு போய் கேட்பாங்க. நாம அப்படி செய்யறோமா? செய்யணும். அதுதான் நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். இறைவா நீ என்ன செய்ய சொல்ற, நான் செய்யறேன், ஏன்னா நல்லா வச்சு. அவ்வளவுதான் வேண்டுதல், பிரார்த்தனைங்கிறது இவ்வளவுதான். எனக்கு அது வேணும், இது வேணும், அதெல்லாம் வேணும், அதெல்லாம் பார்த்துப்போம். ஆனா நமக்கு நம்பிக்கை வர்றதில்லை. நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், கேட்டுக்கிட்டே இருப்போம். இறைவனும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் சிற்றின்பம் தானே, அவன் கொடுத்துருவான். உங்களை இந்த உலக மாயையிலேயே நம்மளை வச்சிருக்கணுங்கிறது தானே அந்த தில்லை கூத்தனுடைய விருப்பம். செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்போ என்ன செய்யறாரு, உள்ள போறாரு, கேட்கிறாரு, அழுகிறாரு, பாடல்களை பாடுறாரு, வந்து படுத்து தூங்கிட்டார். ராத்திரில கனவுல சிவபெருமான் வர்றாரு. அந்த முக்கண்ணன் சொல்றாரு, மாணிக்கவாசகரே நீ நாளை காலையில் கிளம்பி போய் மன்னன்ட்ட போயிரு, போய் அங்க இருந்துக்கோ, குதிரையெல்லாம் வருதுன்னு சொல்லிடு. அவனுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக நானும் கனவு தலைப்பக்கத்துல ஒரு மாணிக்கக்கல்லை வைக்கிறேன், அது எடுத்து போய் கூடு, மன்னன் நம்பிடுவான்னு சொல்றாரு. இவர் எந்திரிச்சு பாக்குறாரு, தலைமாட்டில் அந்த மாணிக்கக்கல் இருக்கு. இறைவா உன் மகிமையே மகிமை அப்பா, உன்னுடைய அற்புத விளையாட்டுக்களை நான் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், மனம் லயித்து போயிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாணிக்கக்கல்லை எடுத்துட்டு போய் மன்னன்ட்ட கொடுக்குறாரு. மன்னன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறான். குதிரைகள்லாம் வந்துடுமான்னு கேட்கிறான். வந்துடும் சொல்றாரு மாணிக்கவாசகர். வந்துடும் அப்படி சொல்றாரு. இன்னும் சில நாட்கள் ஆகிறது.
அப்போ எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லயும் சில பேர் பார்த்தீங்கன்னா கோல் மூட்டின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு குணம் புத்தி வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாம செய்கிறாங்களான்னு தெரியாது. கோல் மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு பிட்டை போட்டு பற்ற வச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த மன்னனுடைய அவையிலும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க போய் மன்னன்ட்ட, மன்னா இவர் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியல, அவர் பணத்தை பூராமையும் பொண்ணையும் பொருளையும் வந்து கோயில் பணிக்காக செலவழிச்சிட்டாரு, இவர் குதிரை வாங்குறதுக்கு பணம் கொடுக்கல, அதனால குதிரையெல்லாம் வராது, என்னன்னு கேளுங்கன்ட்டாங்க. இப்போ மன்னன் கோவப்படுகிறார். கோவப்படும் போது தன்னுடைய நிதானத்தை இழக்கிறான். நல்ல சிவனடியாரா இருக்கக்கூடியவன் அந்த நிதானத்தை இழக்கிறான். நிதானம் இழக்கின்ற போது ஞானம் போய்விடுகிறது. இவர் கோயிலுக்கு தானே செலவழிச்சிருக்கிறாரு அப்படின்னு அவன் நினைச்சு பார்த்துட்டான்னா அவர் நல்ல பண்போடு நடத்திருப்பார். அப்படி நினைக்கல. அந்த ஞானம் மறைஞ்சு போகுது. ஏன் மறைஞ்சது ஞானம்? அதுவும் இறைவனுடைய திருவுருள். இப்ப அவர் கூப்பிடுறார், என்னையா குதிரை வருமா வராதா? வந்துடும். எத்தனை நாள் வரும்? 3 நாள் வரும். சரி பார்ப்போம். 3 நாள் ஆச்சு, வரல. இவர் தூக்கி உள்ள போய் சிறையில போடு அப்படின்றாங்க. சிறையில போடுறாங்க. சிறையில இவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு 10-15 பேர் தூக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கனமான பாறாங்களை தூக்கி மாணிக்கவாசகர் தலைமையில வைக்கிறாங்க. மாணிக்கவாசகருக்கு அந்த கல் கணம் தெரியல. அவர் தலையில இருப்பது கல்னு நினைச்சிருந்தாருன்னா அவருக்கு வேதனை தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, என் தலைமையில இருப்பது இறைவனுடைய திருப்பாதங்கள், எனக்கு வச்சார் இல்லையா, அந்த திருப்பாதங்கள் என் தலைமையில இருக்குன்னு நினைச்ச உடனே இந்த பெரிய கல்லானது பஞ்சு மாதிரி இருக்கு. அப்புறம் பாக்குறாங்க, இவர் முகத்துல வேதனை இல்லை, இவர் பாட்டுக்கு இறைவனை பற்றி திருவாசக பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கிறார். அவங்க திருப்பியும் இவருக்கு வந்து கை கால்கள் எல்லாம் தலைகளை போட்டு இரும்பு தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்கிலி மாதிரி போட்டு இறுக்கி கட்டுறாங்க. ரத்தம் வருது, ஆனா முகத்துல வேதனை தெரியல மாணிக்கவாசகருக்கு. இறைவனோட திருப்பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கு. அப்போ மன்னன் இவருக்கு தண்டனைகளை இன்னும் அதிகப்படுத்துங்கன்றார். அவர் எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு அந்த பொண்ணு, அது எனக்கு வரணும், அதனால தண்டனைகளை எல்லாம் நீங்க அதிகப்படுத்துங்கன்றாங்க. இவருக்கு தண்டனைக்கு மேல மேல கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறாரு. காலையில எந்திரிச்சு பார்க்குற மாணிக்கவாசகர் அந்த சிறைச்சாலையில பலகணின்னு சொல்லுவோம். பலகணினா இன்னைக்கு ஜன்னல்னு சொல்றோம் இல்லையா, அதை போன்ற ஒரு அமைப்பு, அதுக்கு பலகணின்னு பேரு. அந்த பலகணி வழியாக பார்க்கிறார், சொக்கநாத பெருமானுடைய ஆலயம் தெரிகிறது. அந்த ஆலய தரிசனம் பாடுறாரு அங்கிருந்து. அப்பயும் பாடுறாரு, சொக்கநாத பெருமானே நீ சொன்னபடியெல்லாம் செஞ்சேனாப்பா, எனக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்குறாங்க, இந்த வலி வேதனை எல்லாம் எனக்கு பெருசா தெரியல, ஆனா என்னை நிந்தனை செய்கிறார்கள் அப்படி சொல்றாங்க. என்ன நிந்தனை செய்யறாங்கன்னா, ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாணிக்கவாசகர் குதிரை வாங்குறக்கா பணத்தை எடுத்துட்டு போனார் இல்லையா, சரியான ஃப்ராடா இருப்பார் போல இருக்கு, இந்த ஆளு திருட்டுத்தனம் பண்றாரு, ஏமாத்துக்காரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இவரை வந்து திட்டுறாங்க, கேலி பண்றாங்க. இவர்கிட்ட வந்து கனவுல வந்து இறைவன் சொன்னானா மாணிக்கங்களை கொடுத்தாரா, இறைவன் வர்றேன் குதிரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரா, வந்துட்டாரா, பைத்தியக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரை நிந்தனை பண்ணுகிறார்கள். நான் ஆரம்பத்தே சொன்னேன், சிவனை நிந்தனை பண்ணா, சிவ பக்தர்களை நிந்தனை பண்ணுனா தண்டனை உண்டு. ஊர் மக்கள் பூராமே சொல்லிட்டாங்க, இவரை கேலி பேசுகிறார்கள். இதுதான் எனக்கு தாங்க முடியலப்பா, நான் உன்னுடைய சிவபக்தன், எனக்கு இப்படி ஒரு நிந்தனைகள்லாம் தேவையா அப்படின்னு கேட்கிறார். முடிஞ்ச உடனே ஒரு சத்தம் கேட்குது வானத்தில், அதாவது இடி முழக்கம் போல ஒரு சத்தம், குதிரைகள் எல்லாம் வருது, கடகட கடகட வருது, குதிரைகள் எல்லாம் கணைச்சிக்கிட்டு வருது. அந்த கணைக்கிற சத்தம் கேட்கறது, குதிரைகளுடைய குளம்படி ஓசை கேட்கறது. ஆனா குதிரைகளை காணோம், வந்துகிட்டே இருக்கு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன முன்னால் என்ன செய்யறாருன்னா, இறைவன் அந்த பூத கணங்கள் எல்லாம் கூப்பிட்டு கீழே போய் காட்டுல இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் குதிரை ஆக்கிருங்க, ஒண்ணு போல இருக்கணும், ஒரே மாதிரி உயரம் ஒரே அளவுல இருக்கணும், அச்சுல வச்சு செஞ்ச மாதிரி இருக்கணும், குதிரைகள்லாம் அழகா வெள்ளை குதிரைகளாக இருக்கணும், நீங்க எல்லாரும் குதிரை சேவகர்களாக மாறி அங்க காத்துக்கிட்டு இருக்க, நான் வர்றேன்றாரு. இறைவனும் ஒரு குதிரை சாத்தனாக, குதிரை சாத்தனா குதிரைகளை கொண்டு வரக்கூடிய பெரிய வியாபாரி அல்லது அந்த அந்த கூட்டத்துக்கு தலைவன், அவர் குதிரை சாத்தன்னு பேரு. அவரும் குதிரை சாத்தனாக ஒரு வெள்ளை குதிரையில ஏறி வர்றாரு. இங்கே ஒரு சின்ன திருவிளையாடுது, குசும்புங்க. இறைவனுக்கு ஒரு குசும்பு பாருங்க, எப்பவுமே வாழ்க்கையில அவரு விளையாடி விளையாடி அந்த குசும்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா பார்க்கலாம், இறைவன் விளையாடுறத பார்த்தீங்கன்னா ரசிச்சு பார்க்கணும், அந்த மனநிலைமைக்கு நம்ம போயிடும். ஓ இது இறைவனுடைய விளையாட்டு அப்படின்னு. அந்த குசும்புத்தனமான விளையாட்டு அங்க செய்யறாரு. நேரம் வந்துட வேண்டியது தானே, குதிரைகளோட வரல, சத்தம் மட்டும் வருது, குதிரைகளை காணும். மன்னன் நினைச்சா, மன்னனுக்கு காது கேட்குது,
குதிரை வந்துருச்சு, வாங்க போவோம் அப்படின்னு. மாணிக்கவாசருக்கு காது கேட்குது. அவர் சொல்றாரு, இறைவா எனக்காக நீ குதிரைகளை எல்லாம் கொண்டு வரையாப்பா அப்படிங்கிறாரு. சத்தம் கேட்டுக்கிட்டு வரல. இவங்க எல்லாம் பெரிய ஒரு மைதானத்துல மாணிக்கவாசரையும் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. மன்னனும் உட்கார்ந்து இருக்கிறான். குதிரை வரல. ஆட்களை விட்டு தேடி பார்க்கிற, சத்தம் தான் கேட்குது, குதிரைகளை காணும். அப்போ மன்னனுக்கு திரும்பவும் கோவம் வருது. மாணிக்கவாசகரை பிடிச்சி அந்த பந்தல் காலில் கட்டிடுறான். கட்டி சவுக்கால் அடிக்கிறான். மாணிக்கவாசகர் திருப்பி அழுறாரு. திருவாசக பாடல்கள் அப்படியே விழுந்துகிட்டே இருக்கு வாயிலிருந்து. 10 பாட்டு பாடுறாரு. பாடின உடனே அங்க இறைவன் வந்து குதிரையோட அங்க நிற்கிறான். எல்லாம் இவருக்கு சந்தோஷம். மன்னனுக்கு ஆகா நல்ல ஜாதி குதிரைகளா இருக்கே அப்படின்ட்டு குதிரை சாத்தனாக வந்த இறைவன் கீழே இறங்கி வர்றாரு. மன்னன்ட்டு சொல்றான், இந்த குதிரைகளை எல்லாம் பார்த்துக்கங்க, நான் போயிட்டேன்னா திருப்பி எந்த ஒரு இது குறைபாடுகள் இருந்தால் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி சொல்லி அந்த குதிரைகளை நடத்தி காட்டுகிறான், ஓட வைத்து காட்டுகிறான், ஆட வைத்து காட்டுகிறான். மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல குதிரைகளை வாங்கியிருக்கீங்க மாணிக்கவாசகரேன்னு சொல்லி அவருக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இறைவன் பார்க்குறாரு. அந்த குதிரைகளை பார்க்கும்போது இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியுது. என்ன செய்யறாருன்னா, அந்த குதிரை சாத்தனாக இறைவன் வர்றாரு பார்த்தீங்களா, அவருடைய உடல்ல வந்து அவ்வளவு தேஜஸ் இருக்கு. மனுஷன் இல்லையா, கடவுள் இல்லையா, இறைவன் இல்லையா, பரம்பொருள் இல்லையா, அவ்வளவு தேஜஸ் இருக்கு அவர் உடம்புல. அதை பார்க்கும்போது இந்த மன்னன், அவனும் சிவபக்தன் சொல்லியிருக்கிறேன், அவனுக்கு என்னமோ தெரியல ஒரு உணர்வு வருது. எந்திரிக்கிறான். அவரை பார்த்து கையை எடுத்து தலைக்கு மேல கொண்டு போய் வணங்கணும்னு நினைக்கிறான். ஒரு வினாடி. அப்போ அவனுக்கு இந்த ஆணவம் வந்துடுது. நான் மன்னன், இவன் குதிரை வாணிகன், குதிரை வியாபாரம் செய்வான், இவனை நான் வணங்குவதான்னு நினைச்சு உட்காரணும். எம்பெருமான் சிரிக்கிறார். தில்லைக்கூத்தனுக்கு ஒரு சிரிப்பு வருது. ஆணவம் உன்னை விட்டு போகலையே அரிமர்த்தனா அப்படின்றார், நினைச்சுக்கிறார். அப்போ மாணிக்கவாசகருக்கு புரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது இறைவன் தான்ங்கிறது புரிஞ்சு போச்சு. குதிரையெல்லாம் கொடுத்துட்டாரு, சேனத்தை மாத்திட்டாரு, நீங்க அந்த பொறுப்பை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் குதிரை திரும்பி போறாரு. மாணிக்கவாசகர் பின்னாடியே ஓடுறாரு. அந்த குதிரை தலைவரை பார்க்க ஓடுறாரு. அப்போ அந்த குதிரைகளும் இறைவனும் அவர் கூட வந்தவங்களும் எல்லாரும் மறைஞ்சிடுறாங்க. அப்போ பாடுறாரு, உன்னை நான் சிக்கனை பிடித்து கொண்டேன் இறைவா அப்படின்னு பாடுறாரு. பிடித்த 10 பாட்டு அந்த இடத்துல பாடுறாரு. ஆனா இறைவனை அவரால் பிடிக்க முடியல, இறைவன் மறைஞ்சிட்டான். இப்போ இவர் இருக்கிறாரு, வீட்டுக்கு போறாரு. மன்னன் இவரை கௌரவிக்கிறான், பரிசெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு போறாரு. ராத்திரி வந்துடுச்சு. இந்த குதிரைகள் எல்லாமே நரி தானே குதிரை ஆக்குனது. இந்த குதிரைகள் எல்லாமே ராத்திரி ஆன உடனே நரி ஆயிடுச்சு. அதுதான் சொன்ன இறைவனுக்கு ஒரு குசும்பு. நரி எல்லாம் குதிரை ஆக்கினார்ல, அப்படியே விட்டுற வேண்டியதானே, பிறகு எதுக்கு திருப்பவும் அதை நரி ஆக்கணும்? இங்கதான் இறைவனுடைய அடுத்த புள்ளி வச்சு காட்டுறான். வரதே இல்லை. இந்த நரிகள் எல்லாம் பக்கத்துல இருக்க குதிரைகளை கடித்து குதிரைட்டு ஊருக்குள்ள ஓடுது, ஒரே ஓட்டமா ஓடுதுங்க இந்த நரிகள்லாம். உள்ள போய் அந்த மக்களை வீட்டுக்குள்ள எல்லாம் போய் அவங்க வச்சிருக்கிற ஆடு கோழி இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கூண்ணு தின்னுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் சட்டி பானையெல்லாம் உருட்டி அவங்க வச்சிருக்கிற சாதம் சாம்பார் குழம்பு என்னென்ன வச்சிருக்காங்களோ பூவத்தை எடுத்து கீழே தள்ளி விட்டுட்டு வெளியில வந்து ஒரே ஆட்டம். அப்போ பெண்களும் குழந்தைகளும் பதறி போறாங்க. இந்த ஆண்கள் எல்லாம் இந்த நரிகள் எல்லாம் விரட்டுறாங்க. இந்த நரியெல்லாம் அவங்க மேல பாஞ்சு குதிரை கடிச்சு வச்சுட்டு ஓடிடுச்சு, காட்டுக்கு போயிடுச்சு. இது ஏன் நடந்துச்சு? இந்த ஊர் மக்கள் மாணிக்கவாசகரை சிவநிந்தனை, பக்தனை சிவபக்தனை சிவநிந்தனையை செய்தார்கள். அவனை மாணிக்கவாசகரை தூஷித்து பேசினார்கள், குற்றம் சொன்னார்கள், ஏளனம் பண்ணினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள். இறைவனுக்கு பொறுக்குமா? சிவபக்தனை இப்படி செஞ்சா இறைவனுக்கு பொறுக்குமா? ஒரு தண்டனை கொடுப்பான்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்டனை தான் இது. மறுநாள் காலையில அரண்மனைக்கு முன்னாடி எல்லா மக்களும் கூடி நிக்கிறாங்க. ராத்திரி இந்த மாதிரி அநியாயம் நடந்து போச்சு மன்னான்னு கேட்க சொல்றாங்க. மன்னனுக்கு கோபம் வருது. பாக்குறா, குதிரையில லாயத்துல குதிரைகள் இல்லை, இருக்கிற குதிரையும் செத்து போச்சு. இவர் பாக்குறாரு, மாணிக்கவாசகர் சித்து வேலைகள்ல நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு போல இருக்குன்னு நினைச்சிட்டு கூட்டிட்டு வாங்க ஏன் கூட்டிட்டு வர சொல்றாரு. திருப்பி சிறைச்சாலையில போறாரு. அவருக்கு சித்திரவதை பண்றாங்க. பயங்கரமான சித்திரவதைகள் நடக்குது. மாணிக்கவாசகர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த கண்ணீர் என்னாச்சு தெரியுமா? இவர் கண்ணீர் விட விட வைகை நதியிலே வெள்ளமாக உயர்கிறது. வெள்ளப்பெருக்கு எடுக்குது. மழை இல்லை, மழைக்காலம் இல்லை, மழை பெய்யல, இடி இடிக்கல, மின்னல, எங்கேயும் மழை பெய்யல. ஆனா வைகை ஆற்றில வெள்ளம் வருது. மாணிக்கவாசகருடைய கண்ணீர். இதோட அடுத்த பகுதியை
அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுக்கு இடையில உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், என்னுடைய இந்த சேனலை நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து அதை பண்ணுங்க. விருப்பம் இருந்தால் பண்ணுங்க, விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நான் என்னுடைய பணியை செய்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த பணியை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி, கேட்ட உங்களுக்கு நன்றி. ஆன்மீக நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும்.